Hello friends, welcome to Tamizhan'S kitchen. வடனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் கொஞ்சம் டிஃபரண்டா செஞ்சா எப்படி இருக்கும்? இன்னைக்கு டயட்ல இருக்கிறவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஓட்ஸ் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச இந்த பருப்பை மிக்ஸி ஜார்ல போட்டு 1-2 அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. இதோட ஒரு 3 பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 1-2 அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த கடலைப்பருப்பை பவுல்ல மாத்திக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தாத அரைங்க. இந்த மாதிரி கெட்டி பதத்துல இருக்கணும். அதோட 1 கப் அளவு ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க 1.5 கப் கடலைப்பருப்பு எடுத்தீங்கன்னா 1 கப் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கொஞ்சமா மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம கையிலேயே இந்த மாதிரி நசுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். இதோட அப்படியே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாதீங்க. தண்ணி அதிகமாயிருச்சுன்னா நம்மளுக்கு வடை சரியா வராது, பிரிஞ்சு போயிடும். அதனால நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கெட்டியா இருக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வரும் வடை. இந்த மாதிரி பதத்துல ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் கடாயில எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா மாவு எடுத்து வடை மாதிரி தட்டி இப்போ எண்ணெயில போட்டுடலாம். இதை இப்போ லைட்டா கலரி விட்டுக்கோங்க. வடை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ரொம்பவே சூப்பரான ஓட்ஸ் வடை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. கொஞ்சம் கூட அந்த ஓட்ஸோட இது ஒண்ணுமே தெரியல. நம்ம நார்மலா எப்படி நம்ம வடை சாப்பிடுவோமோ அதே மாதிரி செம்ம டேஸ்டா இருக்கு. இதை நீங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணிருங்க. இது வரைக்கும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க.